குட் ஈவினிங் யூஜிடிஆர்பி யூனிட் நம்பர் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்க்க போகிறோம். சரி, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா nth டெரிவேட்டிவ். அது என்ன nth டெரிவேட்டிவ்? அது முதல்ல நமக்கு தெரியும். n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், வேற ஒன்றுமே இல்லை. n டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அது சிம்பிளாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது dy பை dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஒய் டேஷ் சொல்லலாம், சரிங்களா? ஒய் டேஷ் சொல்லலாம். இதே இது nth டெரிவேட்டிவ்னா y பவர் n, y பவர் n nth டெரிவேட்டிவ்னா y பவர் n. அதாவது ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி பிராக்கெட் போடணும். இதே செகண்ட் டெரிவேட்டிவ்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ போட்டுட்டு ஒரு பிராக்கெட் போடணும், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? இல்லைன்னா இப்படி கூட எழுதிடலாம், ஒய் டூ இந்த மாதிரி கூட எழுதிடலாம், தப்பு இல்லை. ஏன் பிராக்கெட் போடுறோம்னா இதுக்கு இது ஈக்குவல் இல்லை, ஏன்னா இது என்னது ஒய் ஸ்கொயர். இது என்ன மீனிங்? பிராக்கெட் போட்டுட்டா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கலாம், இல்லை ஒய் டபுள் டேஷ்னு போட்டுட்டு பிராக்கெட் மறக்காம போட்டுங்க, இல்லைன்னா அது தவறு. சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் நம்பி நான் ஸ்டார்ட் பண்றேன். சும்மா ஜஸ்ட் இப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஆன்சர் சொல்லுங்க. நீங்க நிறைய பேசணும், நான் பேசவே மாட்டேன், நீங்க தான் பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, காஸ் எக்ஸ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும்? காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா டி பை மைனஸ் sin x. ரைட், டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். ஒரு நிமிஷம், சரி, டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ nth டெரிவேட்டிவ் பார்க்க போறோம். nth டெரிவேட்டிவ் இதுதான் வந்து ஒரு 2 கொஸ்டின் கம்பல்சரி வருது, மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின். லாஸ்ட் டைம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. nth டெரிவேட்டிவ் அப்படின்னா n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றான், சரிங்களா? அந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, அதே நம்மளுடைய கொஸ்டின்ஸாக இருக்கு. அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி 4 ஆப்ஷன் வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ், ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ், ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ் ஒய் என். என்ன அர்த்தம்? n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ஒய் ஒன் என்ன வரும் சொல்லுங்க டக்குன்னு. இதை விட இங்க எழுதிடுறேன் நான், ஜென்ரல் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் இதை எழுதிடுறேன், இருங்க. இ பவர் ஏ, இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ்னா ஃபார்முலா அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ்னா ஃபார்முலா இ பவர் எக்ஸ், சரிங்களா? இ பவர் ஏஎக்ஸ்னா இ பவர் ஏஎக்ஸ், இந்த ஏஎக்ஸை வந்து செயின் ரூல் படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நான் ஈன்ற எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை பண்ணியிருக்கேன். ஃபார்முலா 1 செகண்ட் இ பவர் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ வரும், சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இங்கே சொல்லுங்க, a into e power ax. ஓகே. இப்போ ஒய் டூ இது முடிஞ்சு, ஒய் டூ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் a square into e power ax. பாருங்க, ஏன்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கிறோம். இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ், ஏஎக்ஸ் 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு ஏ வரும். அப்போ நமக்கு ஆன்சர் பாருங்க, ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ், சரிங்களா? இப்போ ஒய் த்ரீ தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன், சொல்லுங்க என்ன வரும்? a cube e power ax. அதாவது ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் இன்டு ஏ. அப்போ ஃபைனலி என்ன வந்துடணும்? ஏ கியூப் இ பவர் ஏஎக்ஸ். இப்போ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்சியேஷன், இது செகண்ட் டைம் டிஃபரன்சியேஷன், சரிங்களா? இது தேர்ட் டைம் டிஃபரன்சியேஷன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்க. இந்த மூணுலுமே என்ன காமனா இருக்கு? e power ax. இதை ஃபிக்ஸடா வச்சுக்கிங்க. இ பவர் எக்ஸ் 3 டைம்ல n டைம்ஸ் பண்ணாலும் இ பவர் ஏஎக்ஸ் வரும். இங்க பாருங்க, ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் ஏ கியூப்,
இங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா a1, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்கொயர், தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா கியூப். அப்ப n டைம்ஸ்னா என்ன வரும்? a பவர், a power n. அவ்வளவுதான். இது nth டெரிவேட்டிவ். அப்ப நம்ம மினிமம் 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணினா மட்டும்தான் கன்க்ளூஷன் வர முடியும். எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மூணுமே பாக்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. அது ப்ராக்டிஸ்க்காண்டி சொல்றேன். அப்போ மூணுலையுமே காமனாக இருக்குது இ பவர் ஏஎக்ஸ். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா ஏன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு, a1, a2, a3, a கியூப். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா a1, செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா a ஸ்கொயர். இது புரியுன்றதுக்காண்டி தான் நான் செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், nth டெரிவேட்டிவ் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, ax பிளஸ் பி, 1/ax பிளஸ் பி, 1/ax பிளஸ் பி. சரிங்களா? இப்போ ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? அதாவது டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன்னா ax பிளஸ் பி ஹோல் பவர் -1. இங்க பவர் என்ன இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒண்ணுனா பவர் டினாமினேட்டர் நியூமரேட்டர் போகும்போது -1. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதாவது இப்படி போட்டாதே பிராக்கெட் போடணும். பேஸ்ல போட்டா ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம். சரிங்களா? சரி, இப்போ இங்க பாருங்க, இதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. -1 ax plus b into a. எது? இங்க பவர் ஒன்று விட்டுட்டீங்க. ஹோல் பவர் -2 வரும். -2. -2. அடுத்து இங்க என்ன வரும்? அடுத்த டேம் a வரும். சரி, இப்போ பாருங்க. அதாவது y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. சரி, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். சரிங்களா? பவர் ஒன்று இருக்கு. நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கிங்க. ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். சரிங்களா? ஒய் ஒன்றுனா ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், எக்ஸ் ஒன்றா இருக்கும். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான். பவரில் இருக்கிறது ஃப்ரெண்டில் வந்துடும். பவர் ஒன்று என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இன்டகிரேஷன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிஃபரன்ஷியேஷன்னா டிக்ரீஸ் ஆகும். சரி, இப்போ இதை ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம்? இது எதையுமே மிங்கிள் பண்ணிட வேண்டாம். சரி, இப்போ இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. இதை நான் டினாமினேட்டர் கொண்டு போனாலும் தேவையில்லாத வேலை. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்க. -1 multiple -2 ax plus b the whole power -3 multiple a. இங்க ஒரு ஏ ஆல்ரெடி இருக்கா? a square. ஏ ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் பவர்ல இருக்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னன்னா ஒய் ஒன்று என்னது என்எக்ஸ் n-1, இந்த ஃபார்முலா தான். சரிங்களா? ஆனா இங்க என்ன இருக்கு? ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கனால பவர்ல இருக்க ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. இதை 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஏ வருது. இங்க ஒரு ஏ இருக்கு, ஏ ஸ்கொயர். இப்போ 2 வச்சு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. தேர்ட் டிஃபரன்ஷியேஷனை வச்சு நம்ம கன்க்ளூஷன் ஒய்ன்னு சொல்லிடலாம். இதை சொல்லுங்க. தேர்ட் டிஃபரன்ஷியேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா. -1 multiple -2 multiple -3 multiple ax plus b whole power -4 a power 3. இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஏ வரும், ஃபைனலி ஏ கியூப். சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது ஃபிக்ஸடா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒன்றுனா ஏக்கு பவர் 1, இங்க 2னா ஏக்கு ஸ்கொயர், இங்க 3னா ஏ கியூப். அப்ப nth டேர்ம்னா ஏ பவர் n வந்துடும். அதுல எந்த டவுட்டும் வேணாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க பாருங்க, இங்க 1னா இங்க -1, இங்க 2னா -1 -2, இங்க 3னா -1 -2 -3. அப்ப இங்க என்னன்னா என்ன டேர்ம்ல வரும்? என்னன்னா என்ன வரும் சொல்லுங்க. -n+1 sir. -n+1. நல்லா பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒண்ணுனா -1, அப்ப -1 -2 நான் பவர்ல சொன்னேன் sir. -3. இங்க 3னா 3 டைம்ஸ் வருதா?
இங்க n இருக்கு, அப்ப எத்தனை டைம் வரும்? மைனஸ் n வரும் சார். அதாவது மைனஸ் வந்து காமன். சரிங்களா? இங்க எத்தனை டைம் வரும்னு பாருங்க, மைனஸ் எல்லாத்துலயுமே காமன். இங்க 3 இருந்தா 1 2 3. இங்க 1னா ஒரே ஒரு டைம், இங்க 2னா 2 டைம். அப்ப இங்க என்ன n டைம் வரும், பட் மைனஸ் காமன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இங்க a பவர் n எழுதியாச்சு, ஃபைனல் ஸ்டெப். இங்க ax பிளஸ் b ல இங்க பாருங்க, இங்க 1னா இங்க 2 இருக்கு, 1னா -2 இருக்கு, 2னா 3 இருக்கு, 3னா 4 இருக்கு. அப்ப இங்க மைனஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இங்க 2னா இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, இங்க 3னா இங்க 4 இருக்கு. அப்ப இங்க பவர்ல என்ன இருக்கும், nth டேர்ம்ல? n + 1 வரும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரியலன்னா கடைசி வரைக்கும் புரியாது. சரிங்களா? -1 -2 -3 -n வரைக்கும் வரும். அது எப்படி சொல்றேன், இங்க 3 இருக்கா, 3 டேர்ம்ஸ் இருக்கு. இங்க என்னன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். எல்லாத்தையும் மைனஸ் காமனா இருக்கு, மைனஸ் போட்டேன். இங்க a² a³ அப்ப a பவர் n ஃபிக்ஸட் nth டேர்ம். இங்க பாத்தீங்கன்னா ax பிளஸ் b ஃபிக்ஸடு. பவர் வந்து 1னா 2, 2னா 3, 3னா 4. இங்க எல்லாமே மைனஸ் காமன். அப்ப இங்க என்னன்னா n + 1. இதுதான் நம்மளுடைய nth டெரிவேட்டிவ்க்குரிய ஆன்சர். சரிங்களா? பாருங்க, இதை 1/ax + b. இப்போ இதையுமே லைட்டா மாடிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை என்னங்க சொல்லலாம், இது என்னன்னு சொல்லலாம், -1ன்றது, அதாவது மைனஸ் டைம் எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, -1 எத்தனை டேர்ம்ஸ்ல இருக்கு, மைனஸ் n டைம்ஸ் இருக்கு. n டைம்ஸ் இருக்கு. இந்த வரைக்கும் இருக்கு, எடுத்துட்டேன், எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு, 1 2 3 டாட் 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 n. இங்க ஒரு a பவர் n இருக்கு. இது பவர்ல நெகட்டிவ் இருக்கனால இதை டினாமினேட்டர்ல கொண்டு போயிருங்க. அப்ப ax + b ஹோல் பவர் n + 1. சரிங்களா? இதுலயுமே இதை என்ன சொல்லலாம், 1 × 2 × 3 × n வரைக்கும்ன்றதை என்னன்னு சொல்லலாம், n ஃபேக்டோரியல் சொல்லலாமா? எஸ் சார். அவ்வளவுதான். தெரியலனா தயவுசெய்து தெரியலன்னு கேட்டுருங்க. கரெக்ட். இப்போ ஆன்சர் எழுதியாச்சு, ஃபைனலி ஆன்சர் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த சம்முக்கு என்ன பண்ணுவோம்னா, டைரக்டா ரிசல்ட் யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால இதை தயவு செய்து இப்போ நான் இன்னும் 2 முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு கம்பேர் பண்ணி சொல்றேன், அதை ஃபுல்லாக வச்சுக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்ம அதை டெரைவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ax + b பார்த்தாச்சு, பவர் 1 பார்த்தாச்சு. அடுத்து பவர் 2, 1/ax + b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுதான் நம்ம எல்லா சம்முக்குமே யூஸ் ஆக போகுது. y = 1/ax + b ஹோல் பவர் 2 ஃபைண்ட் yn, nth டெரிவேட்டிவ். சரி, இப்போ பாருங்க, இப்போ டினாமினேட்டர் இருந்தால் என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஃபார்முலா இல்லை. அதனால ax + b ஹோல் பவர் -2. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன், என்ன வரும் சொல்லுங்க, -2 மல்டிபிள் ax + b ஹோல் பவர் -3 மல்டிபிள் a. ஏ கரெக்ட். வேற எதையும் அவசரப்பட்டு மல்டிப்ளை பண்ண வேணாம். y2 செகண்ட் டிஃபரன்சியேஷன், -3 -2 வராதா? -2 வருங்க சார். அப்புறம் -3 ax + b ஹோல் பவர் -4 மல்டிபிள் a². இங்க ஒரு a இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு a வரும், ஸோ a². தெரிலனா கேட்டுருங்க, உங்களுக்கு புரியும் நினைச்சு போறேன். தேர்ட் டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க. -2 -3 -4 மல்டிபிள் ax + b ஹோல் பவர் -5 a³. சரி, இப்போ தேர்ட் டிஃபரன்சியேஷன் வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ ஃபைனலி நான் என்ன எழுத போறேன்னா, nth டெரிவேட்டிவ் எழுத போறேன். சரி, எப்படி எழுதலாம் பாருங்க. எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் -2, -2 இங்க 1னா -2, 2னா -2 -3 ரெண்டு டேர்ம் வந்திருக்கு, 3னா -2 -3 -4 3 டேர்ம் வந்திருக்கு. பட் 3னா 4, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா? மைனஸ் எல்லாத்துலயுமே காமன். 2னா 3, மைனஸை நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. 1னா 2, அப்ப இங்க நான் என்ன வரும் பாருங்க, nth டேர்ம் -2 -3 -4. இங்க லாஸ்டா என்ன வரும், மைனஸ் ஆஃப் என்னங்க வரும், இங்க 3னா 4 இருக்கு, மைனஸ் நான் எழுதிட்டேன். அப்ப இங்க என்ன வரும், n + 1. கரெக்ட், மைனஸ் ஃபிக்ஸடு, அதனால நான் அதை எழுதிட்டேன்.
சரி, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபிக்ஸட். ஏஎக்ஸ் பிளஸ் பி இங்க 1னா இங்க 3, இங்க 2னா 4. சரிங்களா? அப்ப இங்க மைனஸ் 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 காமனா வெளியே எடுத்துட்டு n+2 அவ்வளவுதான். ஏன்னா இங்க 3னா 5, அப்ப மைனஸ் ஃபிக்ஸடு n+2. இங்க ஏயும் பாருங்க, ஏ பவர் பாருங்க. 1னா 1, 2னா 2 தான், 3னா 3 தான். அப்ப என்ன வரும்? ஏ a பவர் power n. n தான் வரும். nth டெரிவேட்டிவ் ஏ பவர் n தான் வரும். சரி, இப்பயும் அதே தான் செய்ய போறேன். என்ன பண்ண போறேன்னா மைனஸை காமன் எடுக்க போறேன். அதாவது மைனஸ் இதை -1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எத்தனை டைம்ஸ் வருது? n+1 டைம்ஸ் வந்துருக்கு. நல்லா பாருங்க. -1ங்க. n டைம்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க -1 இல்லையா? இங்க n+1 எஸ் டேர்ம் தான். பட் இங்க எதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 2ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? எஸ் சார். அப்போ ஒன்றை சப்ராக்ட் பண்ணிருங்க. என்னன்னு வந்துருமா ஆட்டோமேட்டிக்கா? எஸ் சார். சரி, இப்போ இங்க ஃபுல்லா மைனஸ் எடுத்துருங்க. அப்ப 2, 3, 4, கடைசியா என்ன வரும்? n+1 வரும். இங்க ஏ பவர் n வரும். அதை டினாமினேட்டர் கொண்டு போயிடுறேன். ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் n+2. சரிங்களா? இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? என்ன ஃபேக்டர் எழுதலாம்? இதுக்கு பதிலா என்னங்க ஃபேக்டர் எழுதலாம்? முதல் ஃபேக்டர் இல்ல, ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியலையே. ஃபேக்டர் n+1 ஃபேக்டோரியல் சார். அதே கரெக்ட் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டீங்களே. ரைட், சொன்னதுக்கு நன்றி பவித்ரா மேடம், பவித்ரா ஞானவேல் மேடம். அப்போ இங்கே பாருங்க, -1 ஹோல் பவர் n, இதுக்கு பதிலாக n+1 ஃபேக்டோரியல் ஏ பவர் n டிவைடட் பை ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் n+2. தயவுசெய்து 6 பேர் இருக்கீங்க, 6 பேரும் பேசுங்க. ஒரு 2 பேர் தான் பேசுறாங்க, மிச்சம்லாம் ஏன் பேசக்கூடாதுன்னு எதுவும் சத்தியம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. சரிங்களா? 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இங்க நம்மளுக்கு n+1 டேர்ம் தான். பட் இங்க என்ன மிஸ் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மிஸ் ஆயிருக்கு, -1 மிஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு டேர்ம் செப்பரேட் பண்ணா n தான் வரும். சரிங்களா? எடுத்தது போக 2, 3, 4 அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு 1 × 2 × 3 × 4னா 4 ஃபேக்டர்னு எழுதலாம். 2 × 3 × 4னாலும் 4 ஃபேக்டர் எழுதலாம். ஏன்னா எனக்கு இங்க 1 தான் மிஸ் ஆயிருக்கு. அதனால இங்க n+1 ஃபேக்டர் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இங்க மிஸ் பண்ணது மட்டும் கழிச்சிங்க, இங்கே மிஸ் பண்ணது ஏன் கழிக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? சரி, இது ஃபைனல் ஆன்சர். ஒய் அதாவது nth டெரிவேட்டிவ் வந்து -1 ஹோல் பவர் n, n+1 ஃபேக்டோரியல் ஏ பவர் n, ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அடுத்து வர சம்லாம் ஈஸியா பண்ணிடலாம். அதாவது ஒவ்வொரு அதிகபட்சம் 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. அடுத்து லாக் ஏஎக்ஸ் பிளஸ் பி பண்ண போறோம். லாக் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் ஈக்குவல் டு லாக் ஏஎக்ஸ் பிளஸ் பி. சரி, ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க, என்ன வரும்? இனிமேல் பேர் சொன்னாத்தே நீங்க சரிப்பட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். வனிதா மேடம் சொல்லுங்க, சரோஜினி மேடம் சொல்லுங்க. பேருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. One by AX plus B into A, sir. 1 by AX plus B into ஏவா? ஓகே, Yes. சூப்பர், தேங்க்யூ. நான் பேர் சொன்னவங்க சொல்லலை, நான் பேர் இவங்க பேர் சொல்லுமா வேணாமான்னு யோசிச்சேன், அவங்க பதில் சொல்லிட்டாங்க. சரி, யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இதை வந்து செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணுறது கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏ இன்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் -1 வச்சாத்தேன் நான் செகண்ட் டெரிவேட்டிவ் என்னால் கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு சொல்லுங்க, என்ன வரும்? -1 ax plus b whole power -2 multiple a square. இங்கே A ஒரு ஏ, இங்கே ஒரு a ஏ. மட்டும் போட்டு. சரியா? சரி, இல்லை ஏ ஸ்கொயர் தான், முன்னாடி ஒரு ஏ இருக்குல்ல, அதை சேர்த்துக்குவோம். சரிங்களா? அப்போ ஃபைனலி என்ன சொல்லிடலாம், y2 -1 இன்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் -2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். சரி, அடுத்து செகண்ட் டிஃபரன்சியேஷன், சாரி தேர்ட் டிஃபரன்சியேஷன். இது செகண்ட் டிஃபரன்சியேஷன். தேர்ட் டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க. -1 multiple -2
multiple ax plus b whole power minus 3 into a cube. இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கே 1 செகண்ட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூபு. சரிங்களா? இதை ஃபைனலாக என்ன வச்சுக்கலாம்? 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒய் ஒன்னையும் பாருங்கள். இந்த இருக்கு ஒய் ஒன். இப்போ இதுலேருந்து நான் கன்க்ளூஷன் சொல்லணும். திஸ் இஸ் 1. நான் என்ன சொல்லணும்? ஒய்ன்னு சொல்லணும். சரிங்களா? இங்கே ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா ஏ, செகண்ட் டெரிவேட்டிவ்னா ஏ ஸ்கொயர், தேர்ட் டெரிவேட்டிவ்னா ஏ கியூபு. சரிங்களா? ஏ கியூப் அது எழுதிடலாம், அது பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஏ கியூபு. அப்போ nth டெரிவேட்டிவ்னா என்னங்க வரும்? a power n வரும் ஏ சார். பவர் என். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல என்ன இல்லை? நம்பர் எது இருக்கா? இல்லை. சரிங்களா? பட் செகண்ட் டெரிவேட்டிவ்ல ஒரே ஒரு நம்பர் இருக்கு. 2னா என்னங்க? -2 விட்டுட்டேன். -1 சார், கீழே இருக்குங்க சார். இங்கே இருக்கு. -1 -2 இது இருங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் தானே? கரெக்ட். 2னா ஒரே ஒரு டேர்ம், 3னா 2 டேர்ம் இருக்கு. அப்போ ஒரு டேர்ம் டிக்ரீஸ் ஆயிருக்கு எனக்கு. அப்போ என்ன வரும்? -1 -2 -3. இந்த nth டேர்ம் எங்கே போய் முடியும்? மைனஸ் காமன். n-1. கரெக்ட். ஏன்னா இங்கே 3னா 2 டேர்ம் தான் வருது. அப்போ n-1. சரி, அடுத்து ax plus b ஹோல் பவர். இங்கே பாருங்க, -n. 3னா 3, இங்கே 2னா 2, இங்கே 1னா 1 தான். அப்போ மைனஸ் ஃபிக்ஸடு, மைனஸ் என்னன்னு வந்துருமா? Yes, sir. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன கன்க்ளூஷன் பண்ண போகிறோம்? எப்பயும் போல -1 காமனாக எடுப்போம், மைனஸை காமனாக எடுப்போம். 1 2 3. இங்கே என்ன வரும்னா n-1 வந்துடும். இங்கே எத்தனை டைம்ஸ் n இருக்கு? n times தான். நல்லா பாருங்க, மைனஸ் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1ல ஸ்டார்ட் பண்ணி n-1 டைம்ஸ் இருக்கு. அப்போ நான் -1க்கு பவர்ல என்ன போடணும்? n-1 தான் சார். இங்க பாருங்க, 1ல ஸ்டார்ட் ஆயிருச்சு, n-1ல கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்போ எத்தனை டைம்ஸ் மைனஸ் இருக்கு? எல்லா இடத்துலயும் மைனஸ் தான் இருக்கு. அப்போ இங்க என்ன போட்டணும்? -1 ஹோல் பவர் n-1. சரி, இப்போ இங்க நான் முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து பாருங்க, ax plus b. அதுக்கு கன்க்ளூஷன் வாங்க. இங்க என்ன இருக்கு? 1னா -1, 2னா இந்த இருக்கு -2, 3னா -3. அப்போ yn nth டேர்ம் என்ன வரும்? அதை எழுதிட்டேன் நானு. சரிதானே இது? Yes, sir. கரெக்ட். இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போறேன்னா, -1 ஹோல் பவர் n-1, ax plus b ஹோல் பவர் n, a பவர் n. இதுக்கு போல என்ன ஃபேக்டர் போடலாம்? n-1 factorial. எஸ், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஷார்ட்கட் வச்சு எழுதினாலும் சரி, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்த சம்ம வெறும் 15 செகண்டில் செய்யலாம். 15 செகண்ட்ஸ் ஒன்லி. சரிங்களா? 4th ஒன் பார்த்தோம், log ax plus b. இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, sin ax plus b. இப்போ நம்ம எத்தனை சம் பார்த்துருக்கோம்? 4 சம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் e பவர் ax பார்த்தோம், அடுத்து 1/ax plus b பார்த்தோம், அடுத்து 1/ax plus b ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம், அடுத்து log ax plus b பார்த்தோம், அடுத்து sin பார்க்க போறோம். சரிங்களா? 5th ஒன் sin ax plus b. ஃபிஃப்த் சம். y equal to sin ax plus b. Find ax plus b. Find nth டெரிவேட்டிவ். nth டெரிவேட்டிவ் இல்லாமல் கொஸ்டினே இருந்ததில்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்றதை அட்வான்ஸாக சொல்லிடுறேன். y equal to sin xன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் Cos x. ரைட், எழுதிட்டேன். செகண்ட் டெரிவேட்டிவ் -sin x. சரி, தேர்ட் டெரிவேட்டிவ் -cos x. ஏன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. சரிங்களா? இப்போ இந்த எப்பயுமே 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றத வச்சு நான் nth டெரிவேட்டிவ் எழுதிடுவேன்.
இதுல nth டெரிவேட்டிவ் எழுத முடியுமா? இந்த 3 ஆன்சரை வச்சு என்னால எழுத முடியுமா? முடியாதுங்க சார். சத்தியமா முடியாது. அப்படி எழுதுனா தப்பா தான் எழுதுவோம். அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, சரிங்களா? சரி, அப்ப நான் என்ன பண்றது? nth டெரிவேட்டிவ்னா ஒரே ஆர்டரா இருந்தா தான் நான் வந்து கன்க்ளூஷன் சொல்ல முடியும். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்றேன். என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது sin 90 பிளஸ் எக்ஸ் என்னங்க வரும்? 90 பிளஸ் எக்ஸ் எந்த குவாட்ரண்ட் வரும்? Second, sir. செகண்ட் குவாட்ரண்ட். சரி, ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுமா? No, sir. ஆகாதுங்க சார். சரி, sin எக்ஸ் சிம்பிள் என்ன வரும்? பிளஸ் வருமா மைனஸ் வருமா? பிளஸ் வரும். பிளஸ். அதாவது ஆர் சில்வர் டீ கப்புன்னு சொல்லுவாங்க. இது ஆதி காலத்துல இருந்து இதான் சொல்லுவாங்க. ஆர்னா எந்த ட்ரிக்னாமெட்ரி 6 ஃபங்க்ஷன் எது வந்தாலும் பிளஸ். இங்க சைனும் கொசிக்கனும் பிளஸ், இங்க டேனும் காட்டும் பிளஸ், இங்க காசும் சீக்கனும் பிளஸ், இங்க சைனும் கொசிக்கனும் பிளஸ். ஓகே, டன். இப்ப இதை எதுக்கு சொன்னேன்றதை சொல்றேன். அதாவது இங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் ஆன்சர் ஃபைனலி நான் சைனுன்னு வந்துட்டா நான் சைனுன்னு தான் சொல்லணும் nth டெரிவேட்டிவ். சரிங்களா? காசுன்னு வந்தா காசுன்னு தான் மாத்திக்கிடணும். இப்ப பாருங்க, நான் சொல்றது புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க, என்ன வரும்? காஸ் cos ax plus b. ஏஎக்ஸ் பிளஸ் பி மல்டிபிள் ஏ. அந்த ஏயை விட்டுறீங்க. ஓகே, ஏ. இப்ப பாருங்க, இங்க சைன் இருக்கு, இங்க காசு இருக்கு. நான் இந்த காசை நான் என்ன பண்ண போறேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல எழுத போறேன். சரிங்களா? ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்னா கொசின் சைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப இங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். என்ன பண்ண போறேன் பாருங்க, ஏ இதை எப்படி மாத்த போறேன்? சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் 90. சரி, பிளஸ் 5/2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அதனால தான் நான் இதை சொன்னேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு. இப்போ இதை செக் பண்ணி பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவலா? இது ரெண்டும் ஈக்குவலா? சைன் 90 பிளஸ் எக்ஸ் என்ன என்ன சைன் 90 பிளஸ் எக்ஸ் ஏங்க என்னங்க ஒரு இப்பதானங்க சொன்னேன். இந்த இங்கே வேணா எழுதுறேன். சைன் 90 பிளஸ் எக்ஸ் என்ன வரும்? ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. சைன் எக்ஸ். சைன் எக்ஸ். பிளஸ் சைன் எக்ஸ்னு வருமா? சிம்பிளோட சொல்லுங்க இதை. சரிங்களா? பிளஸ் சைன் எஸ் எக்ஸ். சார். அப்ப நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? சைனு ஏங்க 90னா ஃபங்க்ஷன் மாறும்லங்க, என்னங்க நீங்க? 90 Cos x, sir. காஸ் எக்ஸ் தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ பாருங்க, அதை தேங்க பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா? நான் இதுக்கு மேல இப்படி எழுதலாமா? ஏன்னா எஸ் சார். 90 பிளஸ் எக்ஸ் 90 பிளஸ் எக்ஸ்னா ஃபங்க்ஷன் மாறும், சைனு காசா மாறிடும். சரிங்களா? காஸ் எக்ஸ்னு வரும். இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு. இதுதானே எக்ஸ். எழுதுறது புரிஞ்சுக்கா? நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னா தான் அடுத்து 3 சம் உங்களுக்கு புரியும். இதை சைனுன்னு கொஸ்டின் இருக்கு, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு வருது. நான் அதை சைனுக்கு ஈக்குவலா எழுத போறேன். இதை யூஸ் பண்ணி எழுதுறேன் நான். சரி, அடுத்து பாருங்க, செகண்ட் டிஃபரன்சியேஷன். இப்ப மொத்தத்துக்கே ஃபைனலா இதுதான் ஃபைனலா எக்ஸ். அடுத்த தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? ஏ அப்படியே வச்சுக்கீங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, காஸ். காஸ் எக்ஸ், இது ஃபுல்லா எக்ஸ். அப்ப காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் 5/2ன்னு சொல்லுங்க நீங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு டேர்ம் வருங்க, அதை சொல்ல மாட்டீங்க. ஏ ஏ ஏ இங்கன்னா ஏ ஸ்கொயர்னு எழுதிடுறேன். ஓகேவா? சரி, இப்ப ஸ்டார் போட்டதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். எனக்கு கொஸ்டின் சைன்ல இருக்கு, நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்? காசுல இருக்கு, அதை நான் சைனுக்கு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்? அதே கான்செப்ட் தான். எப்படி சொல்லலாம்? சைனு இது ஃபுல்லா எக்ஸ் சொன்னேன். அப்ப ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் 5/2 பிளஸ் 5/2 இது ஃபுல்லா எக்ஸ். கரெக்டா? இப்ப பாருங்க, சைன் 90 பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துருமா? பிளஸ் காஸ் எக்ஸ் வந்துருமா? என்ன சொல்றேன்னு புரியுதா புரியலையா? சத்யா மேடம் நீங்க சொல்லுங்க. இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். sin 90 பிளஸ் எக்ஸ் புரியுதுங்க சார். காஸ் எக்ஸ்னு வந்துடும். ஆனா இங்க எனக்கு ஃபுல்லாவே இது எல்லாமே சேர்ந்தது எக்ஸ். சரிங்களா? அப்ப அதே கான்செப்ட் தான். sin x பிளஸ் 5/2 அதாவது 90 பிளஸ் எக்ஸ் 90 பிளஸ் எக்ஸ். இப்ப பாருங்க, எனக்கு sin x வந்துருச்சா?
இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாரும் sin x வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இதுவுமே செகண்ட் ஸ்டார் இல்லை, சிம்பிளிஃபை பண்ணாதே செகண்ட் ஸ்டார். sin ax plus b. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். π/2 ஆட் பண்ண என்ன வரும்? டினாமினேட்டர் சேம் மாதிரி நியூமரேட்டர் ஆட் பண்ணிடும். 2π/2 கரெக்டா? அது எஸ் சார். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் இங்க 1 × π/2. செகண்ட் டிஃபரன்சியேஷன் இதை அவசரப்பட்டு 2 கேன்சல் பண்ணிடுறாங்க. எனக்கு ஜென்ரலா ஃபார்ம் மாறக்காண்டி தான் நான் இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை போய் கேன்சல் பண்ணிட்டு தேவையில்லாம குழப்பம் பண்ணாதீங்க. சரி, இதை ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு 2π/2 வருது. அப்ப செகண்ட் டிஃபரன்சியேஷனா இங்க ஸ்கொயரு, இங்க சைனு, இங்க 2. இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இன்னும் ஒன்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணிட்டா நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடுவீங்க. இப்பயே சொல்லிடலாம், இருந்தாலும் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். y3 பாருங்க. இப்போ இது ஃபுல்லா எக்ஸ், ஏ ஸ்கொயர் சைன் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணா காஸ் எக்ஸ். சரிங்களா? அடுத்து இதை டிஃபரன்சியேட் பண்ணா ஒரு ஏ வரும். அப்ப இங்க என்ன ஆயிரும்? ஃபைனலா a³ ஆயிருமா? கரெக்டா? எஸ்ஸா நோவா? Yes, sir. சரி, இப்போ நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல சொல்லணும். அப்போ அதே கான்செப்ட் தான் என்ன சொல்ல போறேன்? சைன், அதாவது சைன் 90 + x அதாங்க. அப்போ என்ன சொல்லுவான்? காஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்துருச்சு. அப்போ இது ஃபுல்லாக எனக்கு எக்ஸ். அப்போ ax + b 2π/2 + π/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. a³ sin ax + b ஆட் பண்ணா டினாமினேட்டர் சேம் மாதிரி நியூமரேட்டர் ஆட் பண்றேன் 3π/2. இப்போ இதுல இருந்து ஃபைனலி நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். nth டெரிவேட்டிவ் என்ன சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் இங்க இருக்கு. இங்க ஏக்கு பவர் 1 சைன் ஃபிக்ஸடு ax + b, இதுவும் ஃபிக்ஸடு 1 × π/2. அப்ப ax + b எல்லாம் ஃபிக்ஸட். அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க π/2 ஃபிக்ஸட்னா இங்க 2π/2. ஆனா ஆன்சர் சைன்ல தான் இருக்கு. தேர்ட் டெரிவேட்டிவ் பாருங்க, ஆன்சர் சைன்ல இருக்கு, இங்க கியூப் இருக்கு, இங்க 3π/2 இருக்கு. அப்ப ஃபைனலா nth டேர்ம் சொல்லுங்க. a⁴n sin ax + b + n π/2. சூப்பர், ரைட். இதுதான் ஃபைனல். சரிங்களா? இதுவுமே பின்னாடி யூஸ் ஆகுது. இதை ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்க. சரிங்களா? நான் எல்லாத்தையும் முடிச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, sin ax + b பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் cos ax + b. ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ். சரி, ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. Minus sin ax plus into a. ப்ளஸ் இன்ட்டு ஏ. சரி, இப்பயும் அதே கான்செப்ட் தான். நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ பாருங்க, ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு மைனஸ் வருது. மைனஸ் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல சொல்ல போறேன். சரிங்களா? அப்போ காஸ் 90 + x என்ன வரும்னு சொல்லுங்க. காஸ் 90 + x ஃபங்க்ஷன் மாறுமா? மாறுங்க சார். sin x சிம்பிள் என்ன மாறும் பாருங்க. 90 + xனா செகண்ட் குவாட்ரண்ட் 9 மைனஸா மாறுங்க சார். மைனஸா மாறிடும். அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து எனக்கு மைனஸ் sin x. அப்ப அதுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்? பிளஸ் காஸ் 90 + x எழுதிக்கலாமா? எஸ் சார். இப்ப பாருங்க, மைனஸ் ஏ, சாரி மைனஸ் வராதுல, மைனஸ் இங்க பிளஸ் ஆக்கிட்டேன்ல, ஏ காஸ் ax + b + π/2. அப்ப ஏனா பவர் 1 இருக்கு, இங்க ax + b ஃபிக்ஸடு, இங்க 1 × π/2 வருது. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்க. a² ம் cos
ஏங்க AX காசு minus sin இருங்க, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைனு எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு, இது அப்படியே இருக்கு. அப்படி சொல்லி பழகுங்க, அப்போதே கன்ஃபியூஸ் ஆகாது. காசுனா சைன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே என்ன வரும், மைனஸ் சைனு. ஓகே, ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் 5/2 அப்படியே வச்சுக்கிங்க. நான் எனக்கு கொஸ்டின் வந்து என்ன இருக்கு, காஸ் எக்ஸ், எனக்கு காசில் வேணும். அப்போ இது என்ன பண்ணுவேன், நான் ஏ ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு A cos AX plus B plus 5/2 plus 5/2. இது ஃபுல்லாக எக்ஸ் எனக்கு இப்போ. அப்போ 90 + எக்ஸ் கான்செப்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா, அப்போ இதை நான் என்ன ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனலாக இதை ரெண்டையும் A square 2 5/2. இந்த 2 அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க. A square A cube ஏ கியூப் minus minus sin sin AX plus B plus 2 pi. 2 π/2. இது ஃபுல்லா ஃபுல் டேர்ம் எக்ஸ், காஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸ் முடிஞ்சு. ஏ கியூப் போட்டாச்சு. இப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் என்ன எழுத போறேன், அதே சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. சைன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ல எழுதணும், காஸ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல எழுதணும். நம்மளுக்கு ஆப்போசிட்ல வரும். அப்ப ஏ கியூப் காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி 2 π/2 பிளஸ் 5/2. இது ஃபுல்லா எக்ஸ். கரெக்டா இப்போ எழுதுனது கரெக்டா? Yes sir. ஏஎக்ஸ் பிளஸ் பி இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 π/2. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷனு ஒன்றுனா ஏ பவர் 1, இங்கே 1 × 5/2, மிச்சம் எல்லாமே ஃபிக்ஸடு. காசு வந்துடும், ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்துடும். இங்கே பாருங்க, ஒய்2 ஏ ஸ்கொயர் வந்துருச்சு, காஸ் ஃபிக்ஸடு. ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்துருச்சு 2 π/2. அடுத்து கியூப், ஏ கியூப் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்துருச்சு 3/2. அப்போ ஃபைனலாக ஒய் என்ன சொல்லிடலாம், A power n cos AX plus B 3 pi n π/2. அவ்வளோதான். ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் n/2. இது ஃபைனல் ஆன்சர். அப்போ இதை மட்டும் ஆச்சுக்கிங்க, காசுனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசுன்னு சேஞ்ச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. சரி, இதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்லாம் கொண்டு வருவோம். அந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா, மற்றபடி இது கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னா இல்லை. இது நம்ம சிலபஸில் இருக்குது, நம்ம புக்கில் இருக்குது. nth டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் எக்ஸ் சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி. இது கொஞ்சம் லென்த், கொஞ்சம் பெருசாக வரும். சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி. சரி, இப்போ இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு ரைட் சைடு? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, 2 ஃபங்க்ஷன் இருக்கா? 2 functions இருக்குங்க. 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் என்னவா இருக்கு, மல்டிபிள் இருக்கு. கரெக்டா? Yes sir. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? F dash of x multiple g of x plus g dash of x into f of x. இல்ல, அதெல்லாம் வேணாம். u v டேஷ்னு வச்சுக்கிறேன். u அப்படியே வச்சுக்கிங்க, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. v ஐ ஃபிக்ஸடா வச்சுக்கிங்க, u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. கரெக்டா? இது ஓகேவா? f xனா பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணும். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் u, செகண்ட் டேர்ம் v. u அப்படியே வச்சுக்கிங்க, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அடுத்து v ஐ ஃபிக்ஸடா வச்சுக்கிங்க, u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இவ்வளவுதான் லாஜிக். நீங்க சொன்னது கரெக்ட் தான். f of x g of x லென்த்தியா போகும், அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை நான். சரிங்களா? சரி, இப்போ இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அர்த்தம் செய்ய போறோம், வேற வழி இல்லை. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லுங்க, சொல்யூஷன். y1 சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன். E power ax minus cos bx plus c multiple b. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு, ஆனால் எதுக்கு மைனஸ்லாம் வருது?
சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தான் பிஎக்ஸ் பிளஸ் சி. சரிங்களா, மல்டிபிள் பி. மல்டிபிள் பி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம். சரி, அடுத்து இதை ஃபிக்ஸடாக வச்சுக்குவோம், சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. ஏ இன்டூ இ பவர் ஏஎக்ஸ். கரெக்ட். ஏ இ பவர் ஏஎக்ஸ். சரி, இப்போ இதை மல்டிபிள் எழுதிடுவோம். பி இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இங்கே ஏ இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, பின்றது கான்ஸ்டன்ட், இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே 2 டேர்ம் இருக்குது, அப்போ இது ஒரு 4 டேர்ம்ஸ் வரும். இங்கே ஏ எப்பயும் போல் கான்ஸ்டன்ட், இங்கே 2 டேர்ம் இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 டேர்ம் வரும், 4 டேர்ம்ஸ் வரும். சரிங்களா, 4 டேர்ம்ஸ் வரும். சரி, இப்போ அப்போ 4 + 4 8 டேர்ம் வரும். அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே 2 4 ஆச்சா, அடுத்து 4 என்ன ஆகும், 16 டேர்ம்ஸ் வரும். 16 டேர்ம் வருமா. இங்கே 2 4 ஆயிடுச்சு, அப்போ 4 + 4 8. ஆமாம், கரெக்ட். இதுவே 8 டேர்ம் ஆச்சு. சரிங்களா, 2 டேர்ம் இருக்குது, 8 ஆயிடுச்சு. அப்போ அடுத்து போகும்போது என்ன ஆயிரும்னா 16 டேர்ம் வரும். அதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியுமா, சத்தியம் முடியாது. இந்த அங்கே சொன்னால் அதே கதை தான். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் போலார் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு. போலார் ஃபார்ம் என்னன்னா இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இங்கே இசட்ன்றது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதான் கான்செப்ட். அதை இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அதாவது என்னன்னா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிங்க. இசட்டுக்கு போல ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கிங்க. அப்போ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அப்போ ஏ டேர்ம், அதாவது ஆர்ன்றது என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுப்போம். இது ஃபுல்லாகவே எங்கே இருக்குன்னா 12th செகண்ட் யூனிட்டில் இருக்குது. தீட்டா என்ன வரும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏன்னு வரும். தீட்டா ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுறது, tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்றது என்னது, போலார் ஃபார்ம். சரிங்களா, இங்கே இசட்ன்றது ஏ ப்ளஸ் ஐபி. அப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு ஏ என்ன வரும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு கம்பேர் பண்ணுங்க. ஏ என்ன வரும், ஆர் காஸ் தீட்டா. பி என்ன வரும், ஆர் சைன் தீட்டா. ஐ கரெக்டு. சரிங்களா, இது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே எழுதும்போது கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம்னா அந்த ஐன்றதை மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம். அப்போ ஏபி அப்படின்னு எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டாரில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன், அந்த அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். எங்கே சொன்ன கான்செப்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல ஏகப்பட்ட ட்ரபிள் ஆகும். இந்த இங்கே பண்ணோம் பார்த்தீங்கன்னா சைன் காசுக்கு பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான். சைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் காசில் வரும், அந்த காசை சைனுக்கு மாற்றிட்டு மறுபடியும் இந்த இதை சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த கான்செப்ட் தான். காசை சைனுன்னு மாற்றோம்னா ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது பாருங்க. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முதல் என்னது, ஏக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, பிக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா, எங்கே ஸ்டாரில். அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க, அதுவே கொஞ்சம் பெருசாக வரும், ஆனால் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பிக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா இ பவர் ஏஎக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிங்க. சார் இந்த இடத்துல ஏக்கு பதில் ஆர் காஸ் தீட்டான்னு எழுத வேணாமாங்க சார், இ பவர் ஏல. இந்த இருக்கு பாருங்க, இந்த பிக்கும் இந்த ஏக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா காமனா எடுத்த பிறகு நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா வந்துடும், காசு அல்லது சைன் வந்துடும். சரிங்களா, அதனால இந்த பிராக்கெட் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாரி பாக்ஸ் போட்டுருக்க பாருங்க, அதுக்கு மட்டும் பிஏ ரீப்ளேஸ் பண்ணுங்க. அது இந்த ஃபார்முலா கான்செப்ட்ல வரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னது, ஆர் சைன் தீட்டா இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதெல்லாம் நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இந்த பாக்ஸுக்கு மட்டும் மாத்துங்க. அடுத்து ஏக்கு என்ன வரும், ஆர் காஸ் தீட்டா காஸ் இ தீட்டா பவர் ஏஎக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ்
sin bx plus c. sin bx plus c. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸ் போட்டதுக்கு மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஏன் மாத்திரேன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்க, இ பவர் ஏஎக்ஸ் காமனாக இருக்கு, எடுத்துடலாம். இங்கே ஆர் காமனாக இருக்கு, எடுத்துடலாம். வேற எதையும் எடுக்க முடியாது. அப்போ ஆர் இ பவர் ஏஎக்ஸ். சரிங்களா? எப்பவுமே காசை ஃபர்ஸ்ட் எழுதுன்னு ரெண்டுமே சைனாக எழுதியிருக்கேன். காசு சைன், கரெக்டு தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும் பாருங்க, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் இங்கே வாங்க, ஆர் இ பவர் எக்ஸ் போச்சுன்னா சைன் தீட்டா காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குங்க, காஸ் ஏ சைன் பி பிளஸ் சைன் ஏ காஸ் பி இருக்கா? அப்போ இது என்ன ஃபார்முலா வரும், இல்லைன்னா ரிவர்ஸ் சொல்லி பாருங்க, சைனு காசு, காசு சைனு. Sin A plus B, sir. சைன் ஏ பிளஸ் பி. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, பிக்கு பதிலாக என்ன இருக்குங்க பாருங்க, சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, தீட்டாங்க சார். சரி, தீட்டாவா? ஏங்க ஏக்கு பதிலாக இங்கே முழுசா தீட்டா, பிக்கு பதிலாக bx plus c. பி. bx plus c இருக்கு. ஓகே, எழுதிட்டேன். பாருங்க, y1 ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஏஎக்ஸ். ஃபைனலாக என்ன எழுத போகிறேன், சைனு தீட்டா பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. தீட்டாவை பின்னாடி எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா. சரி, இப்போ இது ஓகேவான்னு பாருங்க. இப்போ இந்த டேர்ம் வரைக்கும் ஓகேவா, பிஎக்ஸ் பிளஸ் சி தீட்டா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ஓகே டன். இப்போ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இப்போ இது ஈஸி தானே, ஆர் கான்ஸ்டன்ட்டு. இங்கே என்ன இருக்கு, இ பவர் எக்ஸ் ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியுமா, ரெண்டு டேர்ம்ல முடிச்சிடலாமா? சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, என்ன வரும்? r காமனா வச்சுக்கலாங்க சார். இல்லை, ஆர் ஃபிக்ஸட், அது கான்ஸ்டன்ட், ஒன்றுமே பண்ண வேணாம். இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸடாக வச்சுக்குவோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos x cos bx plus c plus theta multiple b. மல்டிபிள் பி. சரி, அடுத்து என்ன பண்ணணும், e power ax வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. கரெக்ட். அப்போ மிச்சம் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன வரும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் Plus மீனிங் முதல் எழுதிக்கணும். ஆர் சைன் பி sin பிளஸ் பி தீட்டா. இப்போ சொல்லுங்க, multiple a e power ax. இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏவா? yes sir. சரி, ஓகே. இங்கே பி இங்கே இருக்கு, இ பவர் ஏஎக்ஸ். கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்குவோம், கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்குது. இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அதாவது இங்கே பி இருக்கா, அப்போ ஆர்பி இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா பிளஸ் ஏஆர் சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா இ பவர் ஏஎக்ஸ். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்துச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ண ரெண்டு டேர்ம் வந்துச்சு. இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே ரெண்டு டேர்ம், 4 டேர்ம் வரும், இங்கே ஒரு 4 டேர்ம் வரும். அப்போ அடுத்தடுத்து போகும்போது என்ன ஆகும், பெருசாக போகும்.
அதனால இந்த ஃபார்மெட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட் யூஸ் பண்ணதுனால எனக்கு என்ன வந்துருச்சு, சிம்பிளா ஒரே டேர்ம் வந்துச்சு. 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்துருச்சு எனக்கு. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் இதுதான், செகண்ட் டிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் இதை வச்ச கன்க்ளூஷன் சொல்லிடலாமா? வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாருங்க, ஒய்ன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆர் ஃபிக்ஸட், சரிங்களா? இங்கே ஆர் ஃபிக்ஸட், இங்கே என்ன ஃபிக்ஸடு? இருங்க, இப்போ ஒய்2 முடிச்சிட்டோமா? இல்லை இல்லை, ஒய்2னா கன்க்ளூஷன் வரல. இங்கே பாருங்க, அது கன்க்ளூஷன் வராமல் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, nth டைம் சொல்ல முடியாது. இப்போ இங்கே எப்படி நம்ம சிம்பிளை பண்ணுமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, பி ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. எதுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த பிக்கு ஏக்கு. வேறு எதுக்குமே பண்ண வேணாம். பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த இங்கே எப்படி சைன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு டேர்ம் வரும். அதை வச்சுதான் நம்ம nth டேர்ம் சொல்லணும், சரிங்களா? இதை வச்சு கன்க்ளூஷன் சொல்ல முடியாதுன்றக்காண்டி இப்போ இதை என்னது காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஒய்2 சொல்லுங்க, ஆர் பிக்கு பதிலாக இங்கே ஒரு ஆர் இருக்கு, அப்போ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா. இங்கே ஏக்கு பதிலாக ஆர், அப்போ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா இ பவர் ஏஎக்ஸ். இ பவர் எக்ஸ் முன்னாடி கூட வச்சுக்கலாம், சரி அங்கே இருக்கட்டும். ஆனால் இ பவர் எக்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. இ பவர் எக்ஸ் நான் இங்கே எழுதிடுறேன், சரியா? இதுதான் வந்து என்னுடைய செகண்ட் டெரிவேட்டிவ், அது இல்லை இது. இப்போ நான் கன்க்ளூஷன் இதை வச்சு நான் தாராளமாக சொல்லிடலாம். பாருங்க, இந்த இருக்கு, இது இங்கே இருக்கு. கன்க்ளூஷன் சொல்ல வாய்ப்பு இருக்கா? சார் இது எகைன் வந்து ஃபார்முலா படி எழுதிட்டு அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் சொன்னா ஈஸியா இருக்குல்லங்க சார். அதைத்தான் செய்யணும். நான் ஏன் சிம்பிளை பண்ணாமே முடிக்கிறேன்னு தெரியல. கரெக்டு தான் மேம், கரெக்டு தான். ஒய்2 இப்போ எதை காமனாக எடுக்கிறோம்? ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கு. வேற என்ன இ common ஆ பவர் இருக்கு? ஏஎக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ். அது காமனாக இருக்கு. வேற எதுவும் காமனாக இருக்கா? நோ சார். ரைட், அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ். அப்போ என்ன ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, சைன் தீட்டா காஸ் பிஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் தீட்டா. இங்கே ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டு இ பவர் ஏஎக்ஸையும் காமன் எடுத்தேன். ரிமைனிங் காஸ் தீட்டா சைனு பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா. இங்கேயும் என்ன ஃபார்முலா? சைனு காசு, காசு சைனு. என்ன ஃபார்முலா வரும்? சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏக்கு போல என்ன எடுத்துக்கிறேன், இந்த தீட்டா தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். தீட்டா. ஆமாம், தீட்டா என்ன தீட்டா பிளஸ் இது என்ன இருக்கு, இது பி, பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் தீட்டா. கரெக்டா? கரெக்டு. இப்போ எஸ் இது சார். ரெண்டு தீட்டாவே ஆட் பண்ணிடுவோம். தட் இஸ் ஒய்2 ஆர் ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் 2 தீட்டா. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், nth டேர்ம் சொல்ல முடியும். இதை ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒய்1னா ஆர் இ பவர் ஏஎக்ஸ், ஒய்2னா ஆர் ஸ்கொயர் இ ஏ பவர் எக்ஸ். அப்போ ஒய்என்னா ஆர் பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் சைனு பிஎக்ஸ் பிளஸ் சி காமன். இங்கே ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன்னா இங்கே தீட்டா, இங்கே செகண்ட் டிஃபரன்சியேஷன்னா 2 தீட்டா. சரிங்களா? 2 தீட்டா. அப்போ இங்கே nth டிஃபரன்சியேஷன்னா n தீட்டா. என் தீட்டா. தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? டன்னா? டன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கன்க்ளூஷனும் இருக்கு. என்ன இருக்குன்னா, இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே தீட்டா ஒன்று சொன்னேன்ல, தீட்டாக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ வர ரீப்ளேஸ் பண்ணணும் தீட்டாக்கு பதிலாக. அதே நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஏன்னா அது
அது என்னது போலார் ஃபார்ம் என்னவோ அதுபடி ஃபைனலாக எழுதிடணும். அப்போ ஒய்என் ஈக்குவல் டு ஆர் பவர் என்ன இந்த ஆர் பவர் எண்ணுக்கு வர மாற்றணும்னா இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்ன அப்படியே வச்சுக்கிங்க தீட்டாவுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுவுமே ஃபைனல் ஆன்சர் இல்லை. என்ன பண்ணணும், நான் ஆருக்கு ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். ஆருக்கு என்ன சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறேன் நான், ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆருக்கு போல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தீட்டாக்கு போல tan இன்வர்ஸ் பி. இப்போ இது எல்லாமே ஒரே கான்செப்ட். போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ஆர்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தீட்டானா tan இன்வர்ஸ் ஆஃப். இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணும். நான் என்ன பண்ணேன், ஏ வழி பி வழி மட்டும் எடுத்தேன். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் 1 by 1 சேஞ்ச் பண்ணுறேன். தீட்டாக்கு போல சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து ஆருக்கு போல சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஆருக்கு போல என்ன தெரியும் எனக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இங்கே என்ன வந்துடும், n/2ன்னு வந்துடும். இ பவர் ஏஎக்ஸ் ஃபிக்ஸட். இங்கே எப்பயும் போல் அதை அப்படியே எழுதிட வேண்டியது. சைன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பி இதுதாங்க ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இப்போ 1 செகண்ட் இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன், ஏன்னா அடுத்த சம் இதே கான்செப்ட் தான். பட் இது சத்தியமாக கேட்க வாய்ப்பு இல்லை. சிஎஸ்ஆர் செலக்ட்நெட்டில் கூட கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம அது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நம்ம சிலபஸில் இருக்குது, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எல்லா புக்கிலையும் இது இருக்குது. nth டெரிவேட்டிவ்னாவே ஒரு 15 சம் தான் இருக்குது சுற்றி சுற்றி. அதில் இது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாவே எனக்கு எத்தனை டேர்ம் வருதுன்னா 1 2 டேர்ம்ஸ் வருது. ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 டேர்ம் வருது. அடுத்து இதை 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது ஒரு 4 டேர்ம் வரும், இது ஒரு 4 டேர்ம் வரும், 8 டேர்ம் வரும். 2னா செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 8 டேர்ம்ஸ் வருது. அடுத்து தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன்னா 2/3, அப்போ 2/4 16 டேர்ம் வந்துடும். அதை வச்சு கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. சரிங்களா? அதை மேலே சொன்னால் அதே கான்செப்ட் தான். சைன்னா காசு, காசுனா சைனு ஜிக்ஜாக்காக வருது. ஒரே மாதிரி வரணுன்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும்னா அதுக்கு பதிலாக இந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இசட்டுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஐபி, அப்போ ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ஏ ரியல் பார்ட்டு ஆர் காஸ் தீட்டா, இமேஜினரி பார்ட்டு ஐயும் சரியாக போச்சு, அப்போ ஆர் சைன் தீட்டா. ஆருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரு. இதை வேறு எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? இங்கே தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் பி. இது ஃபுல்லாகவே நம்ம 12th ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது. சரி, டன். சரிங்களா? இது 12th புக்கில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டு. இப்போ இன்னைக்கு ஒரு 1 hour கிளாஸோட முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்